இப்போ சீசன் 1ஓட எபிசோட் 8. போன எபிசோட்ல ப்ரொஃபசர் மாட்டி போறோம்னு நினைச்சோம். இல்ல மாட்டல. அவர் எஸ்கேப் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் மறுநாள் காலைல ரக்கேல் வீட்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் ப்ரொஃபசரும் அவரோட வீட்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் சேம் ஒரே நியூஸை தான் பாக்குறாங்க. ரக்கேல தான் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட பொம்பளையா இருப்பா அவ. 8 பேரோட உயிரை பெருசா கருதாம ஒரே ஒருத்தி வேணும்னு கேட்டிருக்கா. இவெல்லாம் ஒரு பொம்பளையா தாயா இவன்ட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்டு ரக்கேல் வருத்தப்பட்டு இருக்கும்போது அவ பொண்ணு அங்கேதான் நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே பதட்டப்பட்டு டிவி ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ள ரக்கேல் அவங்க அம்மா வந்து டிவி பிளக்க பிடிங்கிடுறாங்க. இங்க பாரு பாப்பா, அப்பா பேசினார்ல உங்ககிட்ட, அது என்னன்ட்டு அம்மா கிட்ட சொல்லுன்ட்டு பாட்டி சொல்லுவாங்க. அப்பா வந்து என்னை வந்து அவர் கூடயே வந்து இருக்க சொன்னாரு. அவரும் சித்தியும் என்னை நல்லா பார்த்துப்பாங்கன்ற மாதிரி குழந்தை சொல்லும். அதுக்கு நீ என்ன சொன்ன? சரி நான் வரேன்னு சொல்லிட்டேம்மான்ற மாதிரி சொல்லுவா. இங்க பாருமா, நீ அப்பா கூட போயிட்டேன்னா என்னால அடிக்கடி உன்னை பார்க்க முடியாதுன்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. இப்போ கூட நம்ம எப்பயாவது தான் நம்ம பார்க்குறோன்ற மாதிரி அவ சொல்லுவா. இங்க பாரு கண்ணா, இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக வெளியே போகலாம். பர்கர் சாப்பிடலாம், என்னென்ன வேணுமோ சாப்பிடலாம். இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு நம்ம பீச்சில் போய் என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி குழந்தைகிட்ட சொல்றாங்க. குழந்தை தானே அவளும், சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அம்மா கூட கிளம்பி போயிடுறா. அவங்க 2 பேரும் போனோடனே பாட்டி டிவியை போட்டு பார்க்குறாங்க. நியூஸ்ல அந்த கொள்ளைக்காரங்க என்னதான் பண்றதுக்கு இருக்காங்க, அவங்க உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுன்னு இருப்பாங்க. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. போலீஸால எப்படி உள்ள வர முடியாதுன்னு டோக்கியோ கேட்பா. டென்வர் ஏன்னா நம்ம கதவு மூடிருப்போம் அப்படின்ட்டு கிண்டல் அடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஸ்பெயின் கவர்மெண்ட் அதுக்கு அனுமதிக்கவே அனுமதிக்காது. கரெக்டா சொல்லணும்னா 2011 அப்போ 20,000 பேர் ஒரு இடத்துல இருந்து போராடினாங்க. ஆனா போலீஸ் அவங்க மேல எதுவுமே பண்ணல, கை கூட வைக்கல. உடனே டோக்கியோ கரெக்டு தான், ஆனா அவங்க வெறும் போராட்டத்துக்கு குச்சி எடுத்துட்டு போனாங்க, நம்ம கன்னுல எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கேட்பா. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஒண்ணுதான். நம்ம உள்ள இருந்து போராட்டம் பண்ண போறோம். ரத்தத்திலேயே போராட்டம் ஊறி போயிருக்கு. மக்களுக்கு போராட்டம்னா அவ்வளோ பிடிக்கும்னு ப்ரொஃபசர் சொல்லும் போதே நைரோபி, உங்களையும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரொஃபசர். உடனே எல்லாரும் சிரிப்பாங்க. சரி சரி கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ப்ரொஃபசரை பார்த்தா எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகுறது நார்மல் தானே. அவர் உடனே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால போலீஸ் எக்காரணத்தை கொண்டு உள்ள நுழையவே நுழையாதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ரக்கேல் கிட்ட அந்த உயர் அதிகாரி வராரு. இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் இன்டெலிஜென்ட் டீம் நீங்க பொறுப்பேற்றுக்கிறத தானே சொன்னீங்க. உங்களோட முடிவு தான் ஆலிசன் பார்க்கர் வெளியே வரணுன்றது. போங்க போய் பிரஸ் மீடியா முன்னாடி நான் தான் அதை சொல்ல சொன்னேன்னு சொல்லுங்க. இல்ல அது மட்டும் எங்களால பண்ண முடியாது. கவர்மெண்ட் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுது, எங்களுக்கு தெரியும் உன் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்வாரு. உங்களுக்கு தெரிஞ்சு என்னத்துக்கு? இந்த உலகத்துக்கே மோசமான பொம்பளையா நான் தெரியுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மா என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம், போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, இது ஒரு கிரிக்கெட் கேம் மாதிரி தான். கேமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு முக்கியம் இல்ல, ஜெயிச்சதை பத்தி மட்டும் தான் பேசும் இந்த உலகம். சப்போஸ் தோத்துட்டோம்னா குத்தி குத்தி எல்லாத்தையும் நோண்டி வெளியே எடுத்துடுவாங்க. இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான் பார்க்கணும். உனக்கு இன்டெலிஜென்ட் டீமா நான் என்ன உதவி வேணா பண்றேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ரக்கேலும் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டு, அவங்க எப்படி வெளியே தப்பிச்சு வர போறாங்கன்னு எனக்கு தெரியணும், அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே சரின்ற மாதிரி அந்த சார் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீன்லேயே இந்த பக்கம், ஆமா நம்ம எப்படி வெளியே வர போறோம் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கிட்ட கேட்பாங்க. ஒரு டனல் அப்படின்னு சொல்லும் போது டென்வர் அங்கே வந்துட்டு, என்ன டனலா, போலீஸ் எல்லாம் அது எப்படியோ கண்டுபிடிச்சிருன்ற மாதிரி கிண்டலா சொல்லுவான். டென்வர் அப்பா தானே சுரங்கம் தோண்டுவாரு, அவங்க ரேடார்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி சொல்வாரு. ஆமா கரெக்ட் தான் அப்படின்ட்டு ராயல் மென்ட்டோட படத்தை வந்து வரைஞ்சிக்கிட்டே அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. போன உடனே ஹாஸ்டேஜர்ஸை கூப்பிட்டு, நீங்க இந்த இடத்துல தோண்ட சொல்றீங்க, அது வெளியே இருக்கிற தூரத்துக்கும் இதுக்கும் 13 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ரேடாரால 15 மீட்டர் வரைக்கும் தான் அளக்க முடியும். எல்லாருமே நம்ம அது வழியா தான் தப்பிச்சு போவோம்னு நினைப்பாங்க, ஆனா நம்ம அது வழியா தப்பிக்க போறது இல்லைல்ல. இல்லை அப்படின்ட்டு தலையாட்டுவார் பாருங்களேன். அப்பா செம்ம சீனுங்க. நம்ம அங்கேருந்து 26 மீட்டர் தூரம் இருக்கிற 3வது வாழ்க்கையில தான் தோண்ட போறோம். அந்த இடத்துக்கு கீழே ஒரு சுரங்கம் இருக்கு. ஏற்கனவே நான் தான் அங்கே தோண்டி இருந்தேன். அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தோண்டினாலே போதும், நான் வச்சிருக்கிற ஒரு சேஃப் ஹவுஸ்க்கு அங்கே வந்துருவீங்க. அங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலான்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. மாஸ்க் உடனே அந்த தரையை உடைக்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்காது, கான்கிரீட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற மாதிரி சொல்வாரு. கரெக்டா சொன்னீங்க, அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா நீங்க தான் தோண்டணும். இது தோண்ட எவ்வளோ நாள் ஆகுன்ற மாதிரி ஹெல்சிங்கி கேட்பா. அப்படியே ப்ரொஃபசர் திரும்பி மாஸ்கோவை பார்ப்பாரு. ஒரு 12 நாள். அந்த 12 நாள்ல ஒரு நாள நம்ம 200 பில்லியன் யூரோஸ் அச்சடிச்சா 12 நாள்ல எவ்வளோ வரும்ன்ற மாதிரி பெர்லின் சொல்வான். நைரோபி உடனே 2.4 பில்லியன் யூரோஸ் அப்படின்ற மாதிரி குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வந்து ஏஞ்சல் இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கான். அமோனியா யூஸ் பண்ணி மொத்த கைரேகையும் அழிச்சிட்டான். நீ எடுத்த அந்த பட்டன்ல வந்து ஒருத்தரோட கைரேகை கிடைச்சிருக்கு, அந்த ரிப்போர்ட் கொஞ்ச நேரத்துல கிடைச்சிரும்ன்ற மாதிரி இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை ஃபுல்லா ப்ரொஃபசர் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. உடனே ரக்கேல் உள்ள இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் வெளியே போங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அந்த உயர் அதிகாரி ஏஞ்சல் ரக்கேல் மட்டும்தான் இருக்காங்க.
அந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து தடயத்தை அழிச்சிருக்கான். இது எதிர்ச்சியா நடந்த விஷயமா நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல இது எதிர்ச்சியா நடக்கல, நம்ம கூட்டத்திலேயே யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு 3 பேரும் பேசி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே டைம்ல பெர்லினை பத்தின டீட்டெயில்ஸும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருது. இந்த பக்கம் ஆர்த்தர் வந்து கண்ணை முழிச்சிடுறான். ஹெல்சிங்கி தான் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஏற்கனவே பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளு. இவனை பாத்துக்கிறன்ற பேர்ல ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு தான் செம்ம கடுப்பாயிட்டு இருக்கும். அடுத்து மோனிகாவை காட்டுறாங்க. மோனிகா இருக்கிற வால்ட்டுக்கு வந்து டென்வர் வந்திருப்பான். என்ன நீ தூங்கிட்டியான்னு தான் பார்க்க வந்த, ரொம்ப கஷ்டமா இருக்கா இங்க இருக்கிறதுன்ற மாதிரி கேட்பான். இல்ல தனியா இருக்கிறது தான் வெறுப்பா இருக்குன்ற மாதிரி சொல்வா. சரி அப்போனா தூங்கு, நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறேன்ற மாதிரி இவனும் எதிரிலேயே படுத்துக்கிறான். அப்புறம் மொத்த டீட்டெயில்ஸும் பெர்லின் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனை பத்தின ஏதாவது தகவல் இருக்கான்ற மாதிரி கேட்டா கிடையாது. இவன் ஃபேமிலி பத்தின எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. ஆனா நகை கடையில கொள்ளையடிச்சது ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இவன் அதிகபட்சம் ஜெயில 7 மாசம் ஒருத்தன் கூட பழக்கத்துல இருக்கான். அவனை வேணா இங்க கூப்பிட்டு வந்து விசாரிக்கலான்ற மாதிரி ஏஞ்சல் சொல்லுவான். அவனை முதல்ல கூப்பிடுவாங்கன்ற மாதிரி ரக்கேலும் கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இவனை பத்தின ஒரு விஷயத்த அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. படிக்கவா அப்படின்ற மாதிரி படிக்கிறான். அவன் ஒரு ஈகோயிஸ்ட்னு போட்டிருக்காங்க. கற்பனை உலகத்திலேயே வாழ்றவன். அவனை பத்தி படிக்க படிக்க இந்த பக்கம் பெர்லின் பண்ணுவான் பாருங்க சேட்டை. எல்லாரையும் ஒன்ன நிறுத்தி இங்க ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. நாங்க தான் மோனிகாவை கொன்னுட்டோன்ற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, நம்பாதீங்க. அவங்க இயற்கையா சாவல. ஆல்ரெடி நாங்க தான் அவங்களை போட்டு தள்ளணும்னு சொன்னோன்னே எல்லாருமே பயந்துருவாங்க. இதை டோக்கியோவும் நைரோபியும் கேட்டு தான் டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. தன்னை எல்லாரும் மதிக்கணும்னு நினைக்கிறவன், தன்னை எல்லாருமே விரும்பணும்னு நினைக்கிறவன், தான் வைக்கிறது தான் சட்டம், சுயமரியாதையே பெருசா நினைக்கிறவன், தான் ராஜா மாதிரி வாழணும்னு நினைக்கிறவன் சொல்ல சொல்ல டேய் இது என்னடா நோயா இல்ல கெத்தா வாழ்றதுக்கான அறிகுறியாடான்ற மாதிரி நமக்கே தோணும். அப்புறம் ஒரு ஆளை நம்ம பாராட்டியே ஆகணும். அது யாருன்னா அப்படின்ட்டு நைரோபி கிட்ட சொல்லும் போதே ஒரு வயசான ஆளை முன்னாடி கூப்பிடுறாங்க. இவர் வந்து தன்னுடைய ரெக்கார்டையே இன்னைக்கு முறியடிச்சிருக்காரு. இத்தனை வருஷமா இவர் பேங்க்ல வேலை பார்த்து அச்சடிச்ச பணத்தை விட இந்த 40 மணி நேரத்துல அவர் எவ்வளவு திரும்ப பணத்தை அச்சடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க உங்க வேலையே சொல்லுவேன்னு சொன்னோன்னே 300 பில்லியன் யூரோஸ் அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவார் பாருங்களேன். அப்பா அவ்வளோ காசாண்டு எல்லாரையும் கைத்தட்ட சொல்லி கைத்தட்டுன்னு இருப்பாங்க. உடனே கொஞ்சம் அமைதியா இருங்கன்ற மாதிரி பெர்லின் சொல்லுவான். ஒரு சந்தோஷமான விஷயத்தோட நம்ம நிறுத்திக்க கூடாது, 2வது சந்தோஷமான விஷயமும் இருக்கு. அங்கே பாருங்க ஆர்த்தரோ மரணத்தை பார்த்துட்டு பக்கத்துல வந்துட்டாருன்னு சொன்னோன்னே எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல ஒரு லேடி மட்டும் கையை தூக்குவாங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி வாங்க நம்ம ஆஃபீஸ் ரூமுக்கு போய் பேசலான்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் கேம்ப்ல ரக்கேலு இவனை பத்தின மொத்த டீட்டெயிலும் மீடியாக்கு லீக் பண்ணு, இவனை மாதிரி ஒரு பைத்தியத்துக்கிட்ட ஆஸ்ட்ரேஜஸ் மாட்டிட்டு இருக்கிறது தெரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே உயர் அதிகாரி இப்படி பண்ணாத ரக்கேல், பைத்தியத்தை பிடிக்காதுன்னு நினைக்கிறியா? இந்த மக்களுக்கு பைத்தியத்தை தான் ரொம்ப பிடிக்குமே. அவனை வெறுக்க வைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்தாது, வேற ஏதாவது கேஸை நம்ம எக்ஸ்ட்ரா போடணும். பொண்ணுங்க கேஸு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ப்ரொஃபஸரே இந்த பக்கம் கேட்டு டென்ஷன் ஆயிடுவாரு. வேணா ரக்கேல், அந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையை நீ பண்ணாத. கரெக்டு தான் பண்ணுங்க, சின்ன பொண்ணுங்களை இவ வந்து பிராத்தலுக்கு யூஸ் பண்ணான்ற கேஸை போடுங்க, அப்படி சொல்லி ப்ரெஸ் மீடியாவுக்கு லீக் பண்ணுங்கன்ற மாதிரி இவளே சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஏஞ்சலே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் இப்படி பண்ற, அவன் மேல நம்ம பொய்யான கேஸை போடுறோன்ற மாதிரி சொல்லுவான். என்ன பொய்யான கேஸா? என் மேல இவங்க போடலையா? என்னை பத்தி மீடியா கிட்ட எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டாங்க. இந்த உலகத்திலேயே மோசமான பொம்பளை இப்போ நான் தான். இந்த விஷயத்த ஒரு காரணமா அவன் ஜட்ஜி கிட்ட சொன்னாலே போதும், என் பொண்ணு அசால்ட்டா பிரிச்சு கூப்பிட்டு போயிடுவான். என் பொண்ணு கூட என் கூட இருக்க விருப்பப்பட மாட்டேங்கிறா. என்னுடைய நியாயத்தை நான் எங்க தான் போய் சொல்றதுன்ட்டு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏஞ்சல் உடனே ஆறுதலுக்கு நான் சொல்றேன், உன்னை அடிச்சு டார்ச்சர் பண்ணாத, நானே பார்த்தேன்னு சொல்றேன்னு கூட சொல்லுவான். இதை கேட்டோன்னா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சிரிப்பாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு 2 போலீஸ்காரங்க வந்துருவாங்க. மேடம் ஜங்க்யார்ட்ல இருந்த அந்த ஆளை விசாரிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யாரோ ஒரு ஆள் வந்து அந்த காரை பத்தி விசாரிச்சுட்டு போயிருக்கான். அவன் ஒரு ரஷ்யன்ன்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அந்த ஆள் உடனே இங்கே கூப்பிடுவாங்க. எப்படியாவது அவரோட படத்தை நம்ம ஸ்கெட்ச் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ப்ரொஃபஸருக்கு டென்ஷன் ஏறிடுது. அப்புறம் ரியோ வந்து எல்லாருக்கும் மாத்துறதுக்கு ட்ரெஸ் கொடுப்பான். அந்த பெரிய ஆளோட பொண்ணும் அங்கே தான் இருப்பா. நீ அப்போ அங்கே கண்ணை காமிச்சதுனால தான் நான் அப்படி பண்ணேன், தப்பாலாம் எடுத்துக்காதன்ற மாதிரி மறுபடியும் நார்மலா சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணும் நார்மலா பேசிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு டோக்கியோ வந்துருவா. என்ன அவனை உஷார் பண்ண ட்ரை பண்றேன்ட்டு தேவையில்லாமலாம் கேள்வி கேட்டுன்னு இருப்பா. அப்போ வாஷ்ரூம்ல தண்ணி யூஸ் பண்ற மாதிரி சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா மாஸ்கோ தான் வெளியே வருவாரு. மாஸ்கோவை பார்த்தோன்னா அந்த பொண்ணு கிளம்பி போயிருவா. எவ்வளவு நேரமா இங்க இருந்தீங்க? அவர் எந்த பதிலும் சொல்லாம அங்கேருந்து பேசாம கிளம்பி போயிடுறாரு. பெர்லின் கூட ஜெயில இருந்த ஆளை பிடிச்சி ரக்கேல் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஆள் வந்து கம்முன்னு இருப்பான், எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த கேஸ்ல தகவல் கொடுத்து ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணனா நானே ஜட்ஜி கிட்ட டைரக்டா பேசி உன்னோட தண்டனையை பாதி குறைக்கிறேன்ற மாதிரி ரக்கேல் சொல்லுவா. சரி தண்டனையை குறைப்பாங்க போல இருக்குன்ட்டு அவனே ஒரு தகவலை தருவான்.
என்ன சொல்வானா, அவன் வந்து ரெட் ஆக்சிலுங்கிற ஒரு மருந்த யூஸ் பண்ணுவான். அவன் வந்து அத ரெகுலரா எடுத்துப்பான் அப்படின்ற மாரி சொல்வான். ஆனா அவன பத்தின எல்லா மெடிக்கல் டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட இருக்கு. அப்படி ஒரு மருந்து அவன் யூஸ் பண்ணுவானே எங்களுக்கு தெரியாதுன்ற மாரி இவங்க சொல்வாங்க. இல்ல அவன் ஜெயில்ல அத ரகசியமா கொண்டு வருவான். ஜெயில்ல எந்த ஒரு பொருளையும் ஈஸியா உள்ள கொண்டு போயிரலாம். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இத கேட்டோனே சரி ஓகே இவன கூட்டின்னு போங்கன்ற மாரி சொல்லிருவாங்க. அவன் உடனே நீ பொய் சொல்லிட்டல்ல, என்னோட தண்டனை குறைக்கிறேன்னு சும்மா தானே சொன்னேன்ட்டு காட்டு கத்திக்கிட்டு போறான். இந்த பக்கம் ஏஞ்சல் கிட்ட. அவன் இந்த மருந்த நெறைய யூஸ் பண்ணுவானா, பக்கத்துல இருக்கிற எல்லா பார்மசிலயும் விசாரி. கடந்த 6 மாசத்துக்குள்ள இந்த மருந்த நெறைய யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுன்ற மாரி சொல்லிடுறாங்க. அதே டைம்ல அந்த ஜங்க்யார்ட சேர்ந்த ஆளையும் கூட்டின்னு வந்துடுறாங்க. அவனோட ஸ்கெட்ச நாங்க வரையணும். டீட்டெயில்ஸ சொல்லு. இந்த போலீஸ்காரரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா அவரும் பார்த்துருக்காருன்னு சொன்னோனே, இவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரொஃபசரோட படத்த வரைய ஆரம்பிக்கிறாங்க. பெர்லின் கூட ஒருத்தங்க பேசணும்னு வந்திருப்பாங்கல்ல, இவங்க வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே டீச்சரா இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ண மட்டும் நீங்க தனியா கூட்டின்னு போய் எங்கேயோ வச்சிருக்கீங்களே, அந்த பொண்ணு பயந்த சுபாவம் புடிச்சவ. அவள மட்டும் கொஞ்சம் எல்லார் கூடயும் சேர்ந்து விட்டீங்கன்னா நல்லாருக்கும். அவள நான் பார்த்தாவது நல்லாருக்கும்ன்ற மாரி பேசுவாங்க. ஆனா பெர்லின் சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருப்பான். ஆமா நீங்க என்னென்ன கிளாஸ் எடுப்பீங்க? என்னென்ன எஜுகேஷன் எடுப்பீங்கன்னு தேவையில்லாம கேள்விலாம் கேட்டுன்னு இருப்பான். அவங்களும் பதில் சொல்லிக்கிட்டே பக்கத்துல ஒரு கத்திரிக்கோல் இருக்கும். அந்த கத்திரிக்கோல எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவன் ஏதாவது பண்ணுவான் சொறியுறலான்ட்டு. சரி அந்த பொண்ண தானே பார்க்கணும். இங்க வாங்கன்ட்டு ஜன்னல் பக்கத்துல கூட்டின்னு போய் காட்டுவான். பார்த்தா அந்த பொண்ண கட்டி போட்டு வச்சிருப்பான். இத பார்த்து அதிர்ச்சியிலேயே அப்படியே பின்னாடியே போய் கத்திரிக்கோல் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே டைம்ல நைரோபி கதவு திறந்துட்டு வந்துருவா. உன்னை பத்தி டிவில ஏதோ சொல்றாங்க பெர்லின். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். அப்புறமா வந்து பாக்குறேன்ற மாதிரி பெர்லின் கிளம்பி போறான். இந்த டீச்சரை வேற ஒருத்தன் பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போறான். அவங்க போன பிறகு அந்த டேபிள்ல இருந்த கத்திரிக்கோலை பார்த்தா காணோம். எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அடுத்து கேம்ப கட்டுறாங்க. எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்ற மாதிரி ரகேல் கேட்பாங்க. பேச்சு கிட்டத்தட்ட முடிய போகுது. நாங்க 2 பேர் சொல்றதும் மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. இதை கேட்டோன்னா ப்ரொஃபசர் வேக வேகமா கிளம்புறாரு. ட்ரெஸ்ஸை போட்டுன்னு எங்கேயோ வெளியே கிளம்பி போறாரு. இதோட எபிசோட் 8 முடியுது. என்ன நடக்க போகுது? இந்த பெரிய செஸ் கேம்ல யார் ஜெயிக்க போறா? ப்ரொஃபசரோட முகம் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிச்சுன்னா இந்த கேம் எப்போவோ முடிஞ்சிடும். ப்ரொஃபசர் அதுல இருந்து எப்படி தப்பிப்பாருங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.